ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறது? எடுத்துக்காட்டு 3.30 கொஷின் பாருங்கள். 9x⁴ + 2x⁴ மைனஸ் x⁴ மைனஸ் 7x² + 2 = 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் இருக்கும் என காட்டுக. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட மாடல் மாதிரி கிடையாது, இது வேறு மாடல். இதுக்கு வந்து 6 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுக்கணும்னு தெரியுங்கன்னா நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து எழுதியாச்சு. இந்த சம் மாடல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இந்த குறிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சமக்கு இந்த குறிமாற்றம் முக்கியம். குறிமாற்றம்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்து பார்த்திங்களா, இது வந்து 1 எடுக்கணும். மைனஸ்ஸு மைனஸ்னு வந்து பார்த்திங்களா, இது எடுக்கக்கூடாது, ஏன் குறி ஒரே மாதிரி இருக்குது. அதே மைனஸும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கிறத எடுக்கணும். இது ப்ளஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரே ஈவெண்ட்டாக வரும். சரிங்களா, இந்த குறியை வச்சு தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சமன்பாடை வந்து P(x)ன்னு எடுத்துக்கலாம். P(x) = 9x⁴ + 2x⁴ மைனஸ் x⁴ மைனஸ் 7x² + 2. சரிங்களா, இப்போ கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு குறிமாற்றம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போங்க இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அப்போ இது வராது. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போது இது 1. இங்கே மைனஸ்ஸு வராது, இங்கே மைனஸ்ஸு ப்ளஸ் இருக்குது, அப்போ இது 2. இப்போ குறிமாற்றம் எத்தனை நடந்திருக்கு? 2. அப்போ எடுத்து எழுதிக்கலாமா? அப்போது குறி மாற்றங்களின் எண்ணிக்கை அப்படின்னும் போது 2 வந்திருக்கு, அதனால் 2. சரிங்களா, அப்போது இதில் வந்து மிகை மூலங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? மிகை மூலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 2. சரிங்களா, இப்போ மிகை மூலம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ குறை மூலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது குறை மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே P(x)ன்னு எடுத்துருக்கோமா, இங்கே P(-x)ன்னு எடுக்க போகிறோம். இப்போ x எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டு எழுதுவோம். -9 + 2 × -x⁴ மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ், அப்போ -4 மைனஸ் 7 -x⁴ + 2. சரிங்களா, இப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், -x வந்து 9 முறை பெருக்கணும். 9 முறை பெருக்கும் போது இந்த வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுக்கு வந்து இரட்டைப்படையில் இருந்துச்சுன்னா மைனஸில் வரும்போது அது பெருக்கும் போது ப்ளஸில் வரும். அதேமாதிரி ஒற்றைப்படை 9, 11, 7 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதே -x தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போது இந்த டேர்ம் சேம் -x அப்படியே வரும். அப்போ -xன்றதுனால இதுக்கு பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா, -9 × x⁴ அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போது இங்கே 5 இருக்குது. சேம் இப்போ சுருக்கம் பார்த்தீங்கன்னா -x × -x பெருக்கும்போது பாருங்கள் 2 டேர்மும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சா, மைனஸ் ப்ளஸ்ஸும் ப்ளஸில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஒற்றைப்படையில் வரும்போது நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × x 2 பவர் 5. சரிங்களா, அதே போல் பாருங்கள் -x ஃபஸ்ட்டு நம்ம இந்த குறிக்கோள் எடுத்து நம்ம பெருக்கணும். இந்த பவரோட பெருக்கினதுக்கு அப்புறம் தான் இதோடு நம்ம பெருக்கணும். சரிங்களா, -x வந்து 4 தடவை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இரட்டைப்படையில் இருக்குது, அப்பப்போ +x கிடைக்கும். +x x⁴ வரும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x⁴. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பவரோட இந்த -x பெருக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த சிம்மோட பெருக்கணும். சரிங்களா, பவரோட பெருக்கும் போது -x 4 டைம் பெருக்கணும், நமக்கு +x. அதே +x மைனஸில் பெருக்கும்போது -x⁴. சரிங்களா, அதே போல் பாருங்கள் -7 இருக்குது, போட்டுக்கலாம். -x² இருக்குது, இப்போ 2 டைம் பெருக்கும்போது நமக்கு +x² கிடைக்கும்.
இது கூட பெருக்கும் போது -7 x² ப்ளஸ் 2 அப்படியே வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து குறிமாற்றம் பார்க்கணும். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது ஒரே ஒரு குறிமாற்றம் மட்டும் தான் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா குறிமாற்றம் வந்து இங்கே 1 நடந்திருக்கு. அதனால் 1. இப்போது குறை மெய் மூலங்களின் எண்ணிக்கையும் 1 தான் வரும். சரிங்களா? இந்த இதில் பாருங்கள், நம்ம வந்து ப்ளஸில் எடுத்திருக்கோம், மைனஸில் எடுத்திருக்கோம். ஆனால் 0 எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 0 எடுத்துருக்கோம் பெருக்கும் போது 0வோட இதை பெருக்கணுமே 0 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கேயும் 0 ஆயிரும். இந்த டேம் 0, இதுவும் 0, இந்த டேம் 0, 2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து குறிமாற்றம் எண்ணிக்கை நம்ம எடுக்க முடியாது. ஸோ 0 பார்த்திங்கன்னா ஒரு மூலம் கிடையாது. சரிங்களா? அப்போது மிகை மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு, குறை மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 2 இங்கே 1. அப்போ கூட்டினா மெய் மூலங்களின் எண்ணிக்கை நமக்கு. சரிங்களா? அப்போ 3. இப்போ மெய் மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு மெய்யற்ற கலப்பின் மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். மெய்யற்ற கலப்பின் மூலங்கள் எண்ணிக்கை அப்படின்னும் போது நமக்கு மொத்த மூலம் எத்தனை கொடுத்துருக்காங்க கொஷினில் பாருங்கள். மேலே 9 கொடுத்துருக்காங்களா? இப்போ 9லேருந்து இந்த மெய் மூலங்கள் எண்ணிக்கை கழிச்சிங்கன்னா மீதி நமக்கு கிடைக்கிறது மெய்யற்ற கலப்பின் மூலங்கள் எண்ணிக்கை ஆகுமா? அப்போது 9 - 3 இப்போ கழிக்கும் போது 6. அப்போது இந்த 6ன்றது தான் எடுத்து எழுதிக்கோங்க. மெய்யற்ற கலப்பின் மூலங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6. சரிங்களா? எழுதி பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.